ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் எண்டு வந்தால் போதும் நம்ம லைஃப்பில் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு விதமான பயமும், நெக்ஸ்ட் இயர்லேருந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும், நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய சம்பளம் வர மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போகணும், இல்லை ஒரு நல்ல வேலைக்கு போகணும். சரி, ஓகே, அட்லீஸ்ட் ஒரு வேலைக்கு போகணும்னு யோசிப்போம். ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும், டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணணும், ஃபிட்டாக ஹெல்த்தியாக செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைப்போம். ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்கணும்னு நினைப்போம். பட் அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நமக்கு எக்ஸாக்ட் நம்பரில் தெரியாது. உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்தால் நீ ஹாப்பியாக இருப்பேன்னு யாராச்சும் நம்மக்கிட்ட கேட்டால் சொல்ல தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு மந்த்லி 50,000 இருந்தால் போதும்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்டு நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் உங்களுக்கு மந்த்லி கிடைச்சா நீங்கள் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் ஆகிடுவீங்க. அது எப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட 2 கோடி இருக்குது, அதை போஸ்ட் டேக்ஸ் ROI 9% இருக்க மாதிரி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் டேக்ஸ் கட்டினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 9% இருக்கணும். அப்போ உங்களுக்கு 18 lakhs இயர்லி இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். அதில் நீங்கள் செலவு பண்ண போகிற அமௌண்ட் வெறும் 6 lakhs தான். பேலன்ஸ் இருக்க 12 lakhs திரும்பவும் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி பண்ணி தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா 5 steps தான். ஸ்டெப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு மந்த்லி வேணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2, அந்த வேல்யூவை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டால் டிவைட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை எக்ஸ்பென்சஸ். ஸ்டெப் 3, நீங்கள் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 400ன்னு வேல்யூ வரணும். அப்போது அந்த அளவுக்கு உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், 2 கோடியை 50,000 டிவைட் பண்ணால் 400ன்னு ஆன்சர் வரும். இதுவே 3 கோடியை 75,000 டிவைட் பண்ணால் 400ன்னு ஆன்சர் வரும். நமக்கு 50,000 வேணுமா இல்லை 75,000 மாதம் வேணுமான்னு நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸ்டெப் 4, போஸ்ட் டேக்ஸ் ROI 9% இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக்ஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு எதுவாக வேணால் இருக்கலாம். ஸ்டெப் 5, இப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு தெரியும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியும். அந்த அமௌண்ட்டை எப்படியாச்சும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ண பாருங்கள். சைடு பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடக்டை இல்லை சர்வீஸை செல் பண்ணுங்கள். ஒரு வியாபாரி தான் எப்போவுமே அதிக பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆளாக இருப்பான். உங்களால் ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ண முடியலைன்னா உங்கள் நாலேஜ் யூஸ் பண்ணி, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சின்ன டியூஷன் சென்டர் தான் பைஜூஸாக மாறிச்சு. ஒரு சின்ன கார்வா சென்டர் தான் இன்றைக்கி 5K கார் கம்பெனியாக மாறியிருக்கு. ஒரு சின்ன ரோட்டு கடை தான் இன்றைக்கி ஃபேமஸான பிரியாணி கடைகள்லாம் நிறையா மாறியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. சிறு துளி பெருவெள்ளம். வெல்த் கிரியேட் பண்ண என்ன பண்ணணும்னு ஒரு சின்ன ஐடியா இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பணம் மட்டும் இருந்தால் போதும், இந்த உலகம் உங்களை பார்க்குற பார்வையே மாறிடும். முன்ன பின்ன தெரியாதவங்க கூட உங்களை பார்த்து சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, ஹெல்த்தியாக இருக்க என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். பிகாஸ் ஹெல்த் இஸ் வெல்த். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, எந்த டாக்டர் சொல்கிற டயட் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் பசிச்சு சாப்பிடுங்க, நல்லா பசி எடுத்து சாப்பிடுங்க. அதே மாதிரி வயிறு முட்டை சாப்பிட்டு மலைப்பாம்பு இறைய விழுங்கின மாதிரி எங்கேயும் நகர முடியாமல் இருக்காதீங்க. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நிறைய கன்சியூம் பண்ணுங்கள். பூசணி, வெண்டைக்காய், பாகக்காய், நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், கொண்டைக்கடலை, முட்டை, பச்சைப்பயிறு, கீரை, வெஜிடபிள் சூப்னு சொல்லப்படுற நம்ம வீட்டில் டெய்லியும் வைக்கிற ரசம், தக்காளி ரசமோ இல்லை பெப்பர் ரசமோ ஏதோ ஒன்று, இதெல்லாம் டெய்லி டயட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொண்டைக்கடலை, பாதாம், உலர் திராட்சை, வெந்தயம் இந்த நாளும் நைட்டில் ஊற வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக சாப்பிடுங்க. ரைஸ் மட்டுமே சாப்பிடாம கோதுமை, கம்பு, ராகி, கருப்பு கவனி அரிசி, ரெட் பீன்ஸ்னு இதெல்லாம் சாப்பிடுங்க. வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, குச்சிக்கிழங்கு, நிலக்கடலைன்னு இதெல்லாம் சாப்பிடுங்க. இதுவே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கேரட், வெள்ளரிக்காய், காலிஃப்ளவர், மக்காச்சோளம் இதெல்லாம் பச்சையாவோ இல்லை ஆவியில் வேக வச்சோ சாப்பிடுங்க. ஜிம்முக்கு போனால் மட்டும்தான் ஃபிட்டாக இருக்க முடியும்னு இல்லை. வீட்டில் இருந்து சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். கார்டியோ எக்ஸசைஸ், 15 minutes ஜாக்கிங், 10 minutes யோகான்னு பண்ணுங்கள். ஜங்க் ஃபுட் சாப்பிட வேணான்னு சொல்லலை, கம்மியாக சாப்பிடுங்க. ஆயில்டு ஐட்டம்ஸ், எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். இல்லை கம்மியாக எப்பாச்சும் சாப்பிடுங்க. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருந்தால் அதை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக கம்மி பண்ண பாருங்கள். நீங்கள் அடிக்ட் ஆகாத வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் முடிஞ்ச வர எந்த ஒரு போதைக்கும் அடிக்ட் மட்டும் ஆகிடாதீங்க. இதெல்லாம் இந்த நியூ இயரில் இருந்து பண்ண ஆரம்பித்தா வித்தின் 2 months நம்மளே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம்.
ஃபர்ஸ்ட் 2 மந்த்துக்கு தான் கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு. பட் இந்த 2 மந்த்ஸ் மட்டும் கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு 10 மந்த்துக்கு இதெல்லாம் உங்கள் ஹேபிட்டாகவே மாறி இருக்கும். ஐ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.